நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். மோட்டோ H70 அல்ட்ரா அது ஜீக் பெஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட ஸ்பெக்ஸை நம்ம உற்று நோக்கும்பொழுது 8 Gen 5 அப்படிங்கிற அந்த எஸ்ஓசியோட அது லான்ச் ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப சாலிடாக கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதில் வந்து 829 GPU வந்து இருக்க போகுது. அதாவது அட்ரினோ 830 840 பதிலாக 829 அப்படிங்கிற மாதிரியான ஒரு GPU யூஸ் பண்ண போகிறாங்களாம். எதுக்காக இப்போ நம்ம மோட்டோரோலா பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா, லாவா அக்னி 4 அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கிட்டத்தட்ட முழுசாகவே நமக்கு கிடைச்சிட்டுன்னு சொல்லலாம். அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா அவங்க ப்ரைஸ் பண்ணக்கூடிய அந்த செக்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்கணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 20K அதிகபட்சமாக 20லேருந்து 25க்குள்ளே தான் அவங்க ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது லாவா அக்னி 4ல் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, 20,000 நெருக்கத்தில் அல்லது 20,000 எங்களுக்கு ஒரு ப்ளோட்வேர் ஃப்ரீ யூசர் இன்டர்ஃபேஸோட நல்ல ஒரு சாலிடான ஸ்பெசிஃபிகேஷனோட மொபைல் ஃபோன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. போக்கோனாலே எல்லாம் அரண்டு ஓடுறாங்க. அரண்டு ஓடுறவங்களை குறை சொல்லி எந்த ஒரு விஷயமும் ஆக போகிறது கிடையாது. போக்கோ செஞ்ச சம்பவங்கள் அப்படி. அவங்க இந்த X3 டைம்லலாம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் செஞ்சாங்கங்கிறது உலகம் அறிந்தது. ஸோ அதனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா போக்கோவை அந்த மிட்ரேஞ்சுக்குள்ளே கன்சிடர் பண்ணுறதுக்கு எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. அந்த மாதிரியான நிலைமை தான் இப்போ இருக்குது. ஸோ இப்படிலாம் வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்கும் போது இந்த லாவா அக்னி 20K வரும்போது நமக்கு அது கொஞ்சம் நல்ல பிக் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி மோட்டோ மொபைல்ஸ் சிலது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற வகையில் தான் வந்து இருந்தது. 7S Gen 2ஓட மொபைல் ஃபோன் லான்ச் ஆகிருந்தது. Edge 30 Pro, அதே மாதிரி Edge 30 Neo, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேரில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்துட்டு தான் இருந்தது. இது இல்லாமல் G சீரீஸில் வேறு நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வந்துட்டு இருந்தது. G34, G35, அந்த மாதிரி G82 என்னென்னமோ பேர்லாம் வந்துட்டு இருந்ததுங்க. அதோட டிசைன் எல்லாம் சூப்பராக இருந்தது. வீகன் லெதர்லாம் கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க 20,000 அந்த மாதிரியான மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் சில பல பக்ஸ் இருக்கிறதா நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சது. பிரிக்கிங் இஷ்யூலாம் வந்து ரொம்ப ஓவருங்க. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு நம்ம எந்த ஒரு இன்புட்டை கொடுத்தாலும் அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கு, அப்படியே வந்து பிரிக் ஆகி நிற்குதுங்கும் போதெல்லாம் அதெல்லாம் வந்து கடுப்பாகும். காசு போட்டு மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கோம், நம்ம சொல்கிறது அது கேட்கலன்னா என்ன இருக்குது? அட்லீஸ்ட் வீணா போயிட்டேனாவது நமக்கு வந்து தெரியணும்ல. இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளேலாம் கோடு விழுவுது இல்லையா, அது கூட பரவாயில்ல. அது கூட இல்லாமல் அப்படியே நின்றுட்டுனா என்ன பண்ணுவீங்க? அப்படியே பிரிக் ஆகி அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமெல்லாம் வந்து வரலாம். அதுக்கெல்லாம் நம்மளுடைய நண்பர்கள் உள்ளாகி இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க மன வருத்தத்தோட மோட்டோ சைடே இனிமேல் ஒதுங்க மாட்டேன் 20,000 அப்படிங்கிற மாதிரி திருச்சி ஓடிட்டு இருந்தாங்க. மோட்டோரோலாவும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸில் அதிகமான ப்ளோட்வேர்ஸ் இப்போ சமீப காலத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த பட்ஜெட் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, 15,000 உள்ள இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் நிறைய ப்ளோட்வேர்ஸை பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருந்தது. இது எல்லாத்தையும் நம்ம பேஸ் செய்து பார்த்தோம்னாக்கா லாவா அக்னி 4 ஒரு சூப்பரான மொபைல் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இதில் வந்து ஒரு ப்ளோட்வேர் ஃப்ரீ யூசர் இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற SoC பார்த்தீங்கன்னாக்கா MediaTek Dimensity 8350. இதே SoC தான் நம்ம OnePlus Nord CE5லையும் இருக்கு. CE5ஓட அந்த ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 23,000 கட்டுது, 25,000 கட்டுது. எனிவே அது 20,000 மேலே தான் வந்து இருக்கு. இது 20,000 வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதுலேயும் அந்த 256 GB மாடலை கொண்டு வந்து, அதாவது கொஞ்சம் ஹையர் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸை இவங்க 20,000 கொடுத்தாங்கனாக்கா இது ஒரு ஒர்த் ஃபார் மணி டீல் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். லாவா அக்னி பற்றி வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைச்சிருக்குது. Android 15ஓட அது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்குது. எல்லாரும் Android 16 கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இவங்க 16க்கு போகலைங்கிறத விட இவங்க கொடுத்த அந்த Android 15 ஒரு லாக் ஃப்ரீயான ப்ளோட்வேர் எதுவும் இல்லாமல் ரொம்ப க்ளீனான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸாக இருந்ததுனாக்கா அதுவே நமக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் லாவாவை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு ஒருத்தான ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தான் இப்போதைக்கு அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரியர் சைடில் ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார் கொண்ட கேமரா வந்து இருக்க போகுதான். 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஐயோ 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடான்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, பெரிய பிராண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் கேமிங் சென்ட்ரிக்கான மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணக்கூடிய அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 35,000 40,000 செக்மெண்ட்டில் 45,000 செக்மெண்ட்லேயே 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் தான் கொடுத்துட்டு சுற்றிட்டு இருக்கு. ஃப்ளாக்ஷிப் SoC இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ளாக்ஷிப் SoCனாக்கா லாஸ்ட் இயர் லான்ச் ஆன அந்த ஃப்ளாக்ஷிப் SoCயை கொண்டு வந்து இங்கே சொருகிடுவாங்க. இல்லை அந்த 8 Gen 5 சொல்லுறாங்கன்னு வச்சுப்போமே, அதெல்லாம் 30,000 மேலே தான் இருக்கும். 30,000 35,000 40,000 அந்த ப்ரைஸில் தான் வந்து வரும். இது 20,000 8350ஓட நம்ம வந்து பார்க்கும்போது 20,000 தான் எனக்கு மொபைல் ஃபோன் வேணும். அது வந்து ஒரு பெட்டரான மொபைல் ஃபோனாக இருக்கணும். குறிப்பாக அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்
கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கனாக்கா அவங்களுக்கு நம்ம லாவா அக்னி 4 கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். LPDDR5X ரேம் சப்போர்ட் வந்து இருக்க போகுது. EFS 4.0 சப்போர்ட்டும் வந்து இருக்குமா. ஸோ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அது போதும். 20,000 ரூபா செக்மெண்ட்டில் இட் இஸ் மோர் தென் எனாஃப் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். IP64 ரேட்டிங்கான சப்போர்ட் இருக்க போகுதான். Wi-Fi 6E இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஹாப்டிக்ஸ்க்குன்னு எக்ஸாக்சிஸ் மோட்டார் ஒன்று வேறு வந்து வைக்க போகிறாங்களாம். நல்லா தான் இருக்குது இந்த ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கும் போது. எனக்கு வந்து லாவா அக்னி 4 ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்களில் எத்தனை பேர் இந்த லாவா அக்னி 4க்காக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பேட்டரி சைஸை பொறுத்த வரைக்கும் 7000 mAh அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் 5000 mAh இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ரியலாக அது லான்ச் ஆகும் போது தான் நமக்கே தெரியும். ஸோ 5000 mAhக்கு மேலெலாம் அது பேட்டரி சைஸ் இருந்ததுன்னு வச்சிங்களேன், சாலிடாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம் இது ஒரு சூப்பரான மொபைல் ஃபோனுன்னு. ஏன்னா OnePlusல அதிக கெப்பாசிட்டி கொண்ட பேட்டரி தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க டஃப் கொடுக்கணும்னாக்கா இவங்களும் ஒரு 7000 mAhக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கொடுக்குறத நல்லா கொடுத்தா நல்ல விஷயம்தான். 15 இருக்கு. ஸோ 16 வரும், 17 வரும், 18 வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் தான் வந்து வரும். 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமைசபிள் ஆக்ஷன் கீ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தனியாக ஒரு பட்டன் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ லாவா வந்து ஏதோ ஒன்று பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பவர்ஃபுல்லான மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறோம், கேமிங் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறோம், வீடியோ எடிட்டிங்க்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொட்டினாலும் ஆல் ரவுண்டரான ஒரு மொபைல் ஃபோன் வந்து மார்க்கெட்டில் 30,000 கிடைக்குதா 35,000 கிடைக்குதான்னு கேட்டிங்கனாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க வச்சு தான் கொடுக்குறாங்க. நமக்கே தோணும் இதில் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தானடா செய்யுது அப்படிங்கிற மாதிரி. லாவா வந்து ஒரு பரவாயில்லாத ஸ்பெக்ஸுக்கு கரெக்டான ஒரு ப்ரைஸிங்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கனாக்கா எனக்கு வந்து ஒருத்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. லான்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் சாம்சங் S26 பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதையும் அப்படியே மேம்போக்காக இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் 4300 mAh 4200லேருந்து 4300 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் சாலிடாக ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்ட்ராவில் அப்போ 5000 mAh தான் இருக்கும்னாக்கா பேஸ் மாடல்லையே 4300 mAh இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம அல்ட்ராவுக்கு போகணும்? அல்ட்ராவில் அஃப்கோர்ஸ் அதில் வந்து 888 Gen 5 இருக்க போகுது. இதில் வந்து Exynos 2600 இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் அது வந்து உறுதியாகலை. இன்னும் அது வந்து ஒரு கன்ஃபியூஷனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கேமராஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பட் பேட்டரி சைஸை பாருங்கள். S26 அல்ட்ராவில் 5000 mAh கொடுத்தாங்கனாக்கா காரி துப்புற வகையில் தான் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்குது. பார்ப்போம் சாம்சங் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. அப்புறம் S26 ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதில் 4900 mAh பேட்டரி இருக்குமா. இது சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவல் தான். ஸோ இவங்க வந்து இந்த என்ட்ரி லெவல் மாடலுக்கும் அண்ட் நடுவில் சொருகி இருக்கிற மாடலுக்கும் பேட்டரி பேக்கப்புக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுங்கிறது எனக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் விவோ தரப்பில் Y500 Pro அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொபைல் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆகிருக்குது. அதில் MediaTek Dimensity 7400 SoC தான் இருக்க போகுது. இது இந்தியாவுக்கு வந்தால் எந்த மாடலாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய எண்ண ஓட்டத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. 6.67 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே இருக்க போகுதா. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. டிஸ்பிளே ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 1.5K டிஸ்பிளேவாக அது வந்து இருக்க போகுது. ஃப்ளாட் டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. சொல்கிறது என்ன, அங்கே லான்ச்சே பண்ணிட்டாங்க. சைனாவில் ரியர் சைடில் 200 மெகா பிக்சல் சாம்சங் சென்சாரோட அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. சாம்சங் HP5 சென்சாரை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு OIS சப்போர்ட்டும் வந்து இருக்க போகுதா. ஃப்ரண்ட் சென்சார் வந்து 32 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருந்தது. 7000 mAh பேட்டரி வேறு இருக்க போகுதா. இது இந்தியாவுக்கு வருமானு எனக்கு வந்து தெரியல. எனக்கு உறுதியான நம்பிக்கையெல்லாம் கிடையாது. பட் வந்தாக்கா இது என்ன மாதிரி வரலாம், மேபி V சீரீஸில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா Y சீரீஸ்லேயே இது வேறு மாதிரி லான்ச் ஆகுவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷனை அப்படியே கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு. SoC வேணால் எடுத்து வச்சுப்பாங்க. 7400 டிமென்சிட்டி அதை தூக்கி அங்கே சொல்லிவிடுவாங்க. வேறு சில ஸ்பெக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த கேமரா ஸ்பெக்ஸ் அண்டு பேட்டரி இதிலெல்லாம் சில மாற்றங்கள் அவங்க கொண்டுட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆனால் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா, லாவா அக்னி 4ங்கிறது ஒரு ப்ராமிசிங்கான மொபைல் ஃபோனாக தான் அண்டர் 20Kல எனக்கு வந்து தென்படுது. உங்களுடைய ஒப்பீனியன் இந்த மொபைல் ஃபோனை பற்றி என்ன, அதை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் S26 தொடர்பான சில இன்ஃபர்மேஷன்ஸையும் பகிர்ந்துருக்கிறேன். அந்த பேட்டரி சைஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
4200 4300 mAh இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்குது. அதனால தான் அதை நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம். இது இல்லாமல் விவோவோட சைனாவில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய Y500 Pro தொடர்பாகவும் சில இன்ஃபர்மேஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஒப்பீனியனை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மோட்டரோலா அதை மறந்துட்டு பாருங்கள், இந்த Edge 70 Ultra அதெல்லாம் இந்தியாவுக்கு வந்தால் வாங்குறதுக்கு யாராவது ஆர்வம் காட்டுவீங்களா? அதையும் எங்கள் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறத. அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.